இப்போ நம்ம வந்து நமக்கு ஒரு விருப்பமான ஒரு செயலை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த செயலை வந்து நம்ம வீட்டில் நம்ம பகிர்ந்துக்கிறோம், இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி. அப்போது அதுக்கு சாதகமாகவும் பதில் வரலாம், மாறுபட்டும் பதில் வரலாம். அப்போ சாதகமாக பதில் வரும் பொழுது கண்டிப்பாக அந்த காரியம் வந்து நடந்துடும். மாறுபட்டு பதில் வரும் பொழுது நமக்கு கொஞ்சம் எரிச்சல் வரும். அப்போ அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னா, அவங்கள வந்து சமாதானப்படுத்த விரும்புவோம். நம்ம காரியத்தை சாதிப்பதற்கான வழிமுறைகளை அவங்கள்ட்ட சாதகங்களெல்லாம் எடுத்து சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரணும், என்னடா நம்ம சொல்கிறோம் கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு. இந்த முரண்பாட்டை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, யார் சொல்கிறாங்களா விருப்பப்பட்டு அவங்களே அந்த பிரச்சனையை வந்து அந்த செயலை வந்து ஒரு காலம் தள்ளி வைக்கலாம். நிச்சயமாக இதுக்கு வந்து ஒரு காலம் வரும், அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும்னு விட்டு கொடுக்கணும். அல்லது யார் வந்து அனுமதிக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்களோ அவங்க அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த சம்மந்தம் யார் கேட்டாங்களோ அவங்க வந்து நமக்காக இவங்க இவ்வளோ செய்தாங்களே அப்படின்னு ஒரு நன்றி உணர்வோட கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.